வணக்கம் சார். நான் வந்து சித்ரா நாராயணன், சுப்பராய நகர், திண்டிமலை மெயின் ரோட் கிட்ட இருக்கோம். நான் 91ல் நாங்கள் வந்து இங்கே வீடு வாங்கிட்டு வந்து செட்டில் ஆனோம். ஆல்மோஸ்ட் 34-35 இயர்ஸ் ஆக போகுது. ரொம்ப நல்லா இருந்த ஏரியா, அதனால தான் நாங்கள் வீடு கட்டிகிட்டே வந்தது இந்த ஏரியாவுக்கு. 2004-2005 வரைக்கும் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கூட இருந்தது கிடையாது. தண்ணி எப்போ வந்தாலும் தானாக போயிடும், ரோட்ல கூட நிற்காது. எல்லாருமே பொறாமப்பட்டாங்க இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்களேன்ட்டு. இப்போ எல்லாருமே எங்களை கர்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மாட்டிருந்தீங்களேன்ட்டு. ஸோ நாங்கள் வந்து நாட்டு கால்வாயின்னு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அது ஃபஸ்ட்டு நல்லா ப்ராடாக தான் இருந்தது. வீடுலாம் நிறைய இல்லாத போது ஆக்சுவலாக போயிட்டு இருந்தது, ட்ரெயின் ஆகிடுது. இப்போ வீடுகள் வர 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 அது சின்னதாகிடுச்சு, ரொம்ப குறுகி போயிடுச்சு. ஸோ இந்த மெயின் ரோடில் வந்து உங்களுக்கு 200 அடி கால்வாய் ரொம்ப சின்னதாகிட்டு, நல்லா ஜெயின் காட்சி இப்போ நிறைய ஃப்ளாட்ஸு எல்லாம் வந்துட்டதுனால இன்னுமே சின்னதாகிட்டு. அந்த வே போகிற வழி வந்து ரொம்ப சின்னதாகிட்டதுனால தண்ணி போகிறதே கிடையாது சுத்தமாக. ஜென்ரலாகவே மழை பெஞ்சாலே நிற்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மழை காலம் இப்போ செப்டம்பர் 1 இன்னைக்கு மார்னிங்லேருந்தே எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் இப்போ எல்லா சாமான் எடுத்து மேலே வைக்கணுமா, எங்கே வைக்கணும், அதுதான் எங்களோட மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. நாளைக்கு அமாவாசை நல்ல நாள் ஆரம்பிச்சிடலாம் நம்ம மேலே ஏற்றுறதுக்கு. அதுதான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயம், உடனே மழைனாலே கொஞ்சம் சந்தோஷமாக வெளில வந்து விளையாடினவங்க இப்போ உடனே பயம் தான் ஃபஸ்ட்டு வருது எங்களுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நாட்டு கால்வாய் தான் சார் மெயினாக இருக்கிறது. நாட்டு கால்வாய் அது ரோட் பண்ணி அந்த வழியில் கஷ்டப்பட்டு வீடே கட்டிட்டுருக்காங்க. அது என்னது எல்லாத்தையும் அடைச்சிடுறது, குப்பையோ எல்லாமே அங்கே போய் மாட்டிடுறது. எங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, ஒரு பயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாட்டு கால்வாய் நல்லா பெருசு பண்ணி ப்ராடன் பண்ணி ஆழம் தூர்வாரி அதை எடுத்து நீங்கள் நல்லா அதை ப்ராட் பண்ணி கொடுத்தாலே தண்ணி ஈஸியாக போயிடும். எங்களுக்கு வெளியில் இது பண்ணாமல் அது மூடி அவுட்டரில் வராமல் தண்ணி வந்து வெளில போயிடும். எங்களுக்கு வீட்டு உள்ள வரக்கூடாது சார். ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் 3 லட்சம் நஷ்டம். ஃபர்ஸ்ட் 2005 எவ்ரிதிங் நாங்கள் ஏதோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோங்க மாதிரி ஒரு ஸ்பூன் கூட இல்லாமல் நடு ரோடில் நின்றோம். நாங்கள் 25 இயர்ஸ் ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஒரு ஸ்பூன் கூட இல்லாமல் நடு ரோடில் இருந்தோம். அதுலேருந்து மீண்டும் வரும்னு பார்த்தா 23ல் இப்போ திருப்பியும் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அது என்ன ஆகுது, மழை தண்ணி இல்லாமல் கால்வாய் தண்ணியோட கழிவு நீர், செப்டிக் டேங்க் இங்கே பாசால சாக்கடை இல்லாததுனால அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து வீட்டு உள்ள. ஸோ எல்லாமே பாழாயிடுது. எங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, ஸ்பூன்லேருந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் போயிடுது. ஸோ தயவு செஞ்சு முதல்வர் ஸ்டாலின் வந்து இதை ஃபஸ்ட்டு மெயின் இதுவாக எடுத்துட்டு தயவு செஞ்சு கேட்குறோம். 30 வருஷமாக நாங்களும் ஓட்டு போட்டுட்டு முன்னாடி கொண்டு வந்து தான் வந்துட்டு இருக்கோம். இந்த தடவை அவளை எலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நான் தயவு செஞ்சு லேடிஸ்லாம் சேர்ந்து கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் அந்த நாட்டுக்கால் சரி பண்ணி மூடி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கூட அது போயிடும். அடையா இருக்குது, நல்லா ப்ராடன் பண்ணி கொண்டு விட்டுட்டாங்கன்னா ரொம்ப 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 நாங்கள் நன்றி உள்ளதாக இருக்கோம். தேங்க்ஸ் சார். வணக்கம். என் பேர் வந்து எம்ஏ பெருமாள். நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி ரங்காநகர். முன்னாள் திருநெல்வேலி பேரூராட்சி இருந்தது, இப்பொழுது தாம்பரம் மாநகராட்சி உட்பட்டாலும். இந்த மாநகராட்சியில் இது 31வது வார்டு. இந்த பகுதியில் மழை பெய்த போதெல்லாம் நாட்டுக்கால்வாய் என்கிற அந்த களங்கள் ஓட வழியாக தண்ணீர் வந்து அது சரியான அந்த சைடு பக்க சவர் வந்த உயரம் இல்லாத காரணத்தினால வீட்டுக்கு உள்ளேயே பூண்டு விடுகிறது. இந்த நேரம் சரியில்லாதனால இந்த கால்வாய் வந்து ஆரம்பத்தில் 60 அடி இருக்குது, ரோட்டு பக்கத்தில் உள்ளே போகும்போது 6 அடி தான் இருக்குது. இந்த 6 அடி இதில் வரும்போது இந்த தண்ணீர் அவ்வளோ வெளியே போக முடியாமல் ரிட்டர்ட் ஆகுது. தண்ணீர் அவ்வளோ திரும்பி வருது. திரும்பி வரும்போது அந்த தண்ணி தான் ஊருக்குள்ளெல்லாம் போய் மக்களுடைய பெரிய பாதிப்பு ஏற்படுது. இது முதலில் பாதிக்கக்கூடிய இடம் ஜெயின் அப்பார்ட்மெண்ட்டு. கடந்த 2015 பெய்த வெள்ள சமயத்தில் சுமார் 300 கார்கள் சேதமடைந்தன. அதற்கு பின்னால் உள்ளே குடியிருப்பவருடைய காரு, பைக்கு, டிவி எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட்டது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாரும் பெட்டிஷன் கொடுத்தோம். வந்து எல்லா அதிகாரிகளும் பார்த்தார்கள். பார்க்கும்போது இந்த இது இப்போ எவ்வளோ இந்த காவாய் எவ்வளோ அகலப்படுத்தினாலும் சரியாக இருக்கும்னு சொல்லி மார்க் பண்ணி இந்த அகலப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் அடுத்த மழை வருவதற்குள்ள இந்த பணிகளை நாங்கள் செய்து முடிப்போம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால்
இந்த 2004 ஆன பின்னாலையும் அதான் 2024 வருஷமான பின்னாலையும் இதுவரையிலும் இந்த கால்வாய் சீரணிக்கக்கூடிய பணி எதுவும் சரியாக நடைபெறவில்லை. அந்த சீரடிக்க வேண்டும் என்றால், சீரமைக்க வேண்டும் என்றால் இதனுடைய அகலத்தை அதிகப்படுத்தி, அகலம் இப்பொழுது சில இடங்கள்ல 10 அடி இருக்கு, 5 அடி இருக்கு. இந்த குப்பைகள்லாம் போய் அதில் அடைத்து விட்டால் தண்ணீர் வெளியேறதுக்கு வழி இல்லை. அதோடு பம்மல் பகுதி, அது நாகல்கேணி உள்ள தண்ணீர் கழிவு நீர், தோல் கழிவு நீர், இங்கே உள்ள பின்னால் இருக்கக்கூடிய தோல் கழிவு நீர், இந்த தண்ணியெல்லாம் கூட இதில் தான் வந்து கலக்கிறது. இப்படி கலக்கிறதுனால இது சென்னை மாநகர ஒட்டி இருக்கக்கூடிய கூவத்துக்கு 2வது கூவம். இது அந்த கூவம் மாதிரியே தான் இது இருக்கிறது. இதை சுத்தப்படுத்தணும், அகலப்படுத்தணும், கரையை உயர்த்த வேண்டும். இந்த தோல் தண்ணியெல்லாம் நீர் தரையில் ஊறி குடிநீர் கவிதை அந்த கிணத்து நீரெல்லாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தரைத்தளம் காங்கிரீட்டில் போட வேண்டும். காங்கிரீட் போட்டால் தான் அந்த நீர் அடியில் ஊறாமல் இருக்கும், தண்ணீர் வெளியே போகும். அதில் அந்த 200 அடி சாலை அதில் வரும்போது அந்த வெறும் ஒரு 5 அடி 6 அடி தான் வெளியே போகிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதை அகலப்படுத்தி அந்த காவ அளவுக்கு அகலப்படுத்தி தண்ணி வெளியே போகிறதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை தவிர வேற எந்த பணியை செய்தாலும் இந்த நகர்மகளை சுற்றி இருக்கக்கூடிய நகர் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. நிதி வருஷம் பாதிப்பு தான், கவர்மெண்ட்டுக்கு தான் செலவாகும். இந்த குப்பையெல்லாம் அடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான டெண்டர் விடுவாங்க, அது போகுது, அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த பணிகளை எல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்தால்தான் இப்போ இந்த மக்களுக்கு நன்மை பயக்கும். அதனால நாங்கள் கேட்டுக்கொள்வது, மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஒத்துழைப்புக்கு ஏற்கனவே ஒரு ராலி ஒன்று நடத்தணும். நாங்கள் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. எங்கள் கோரிக்கைக்காக நாங்களே முயற்சி எடுத்து வருகிறோம். எம்எல்ஏ பார்த்து சொல்லியிருக்கிறோம், எம்பியும் பார்த்து சொல்லியிருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையும் வேலை நடக்கவில்லை. அதனால் இந்த மீடியா வழியாவது செய்தி கிடைத்து அரசாங்க நடவடிக்கை எடுத்து உறுதியாக மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த இந்த காவாயை சீரமைக்க வைக்க வேண்டும் என்று இந்த மீடியா வாயிலாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம், சார் சொன்னதோட அடிஷனலாக ஜஸ்ட் ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த பாதிப்புப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா மெயினாக சரஸ்வதிபுரம் எக்ஸ்டென்ஷன் 4வது தெரு, ரெங்கா நகர் 3வது தெரு, அப்படியே இந்த எங்கள் கலங்கள் போகுது இல்லையா, அந்த கலங்கள் போகிற பகுதி எல்லாமே முழுமையாக ஃபஸ்ட்டு பாதிக்குது. ப்ளஸ் வந்து டெம்பிள் டவுனு, ஜெயின் ஹவுசிங். ஸோ இதோடைய அட்ஜசன்ட் பகுதிகளான ரெங்கா நகர் எக்ஸ்டென்ஷனு, ரெங்கா நகருடைய விரிவு பகுதி, அப்புறம் சுப்ராய நகர், என்எஸ்கே ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து காசி கார்டன், இந்த பகுதியெல்லாமும் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இது சம்மந்தமாக ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறையா நாளிதழ்கள், தமிழ் நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்கள் எல்லாத்துலேயுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 2021 தினமலர் பத்திரிகையில் வந்த செய்தி. ஸோ இது வந்து 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏ கிட்ட நாங்கள் மனு கொடுத்து அவர் வந்து நாங்கள் வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அந்த நியூஸு. அதுமாதிரி ஆங்கில நாளிதழ்களையும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சம்மந்தமாக வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உரிய அரசு அதிகாரிக்கோ யாருக்கு போகணுமோ அது போய் கொண்டு சேர்த்து எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அண்ணா வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி 31வது வட்டத்து வணக்கம். தாம்பரம் மாநகராட்சி 31வது வட்டம் நலச்சங்கல் கூட்டமைப்புடைய செயலாளர் அருள்மொழி பேசுகிறேன். கடந்த 2095 இடம் வாங்கினேன், 2000 வீடு கட்டினேன் இந்த ஏரிக்கு முன்பகுதியில். அன்றிலிருந்து இது வந்து கிட்டத்தட்ட 8 நகரங்கள் 9 நகரங்கள் உருவாகிருக்குது. பாஷர் நவரத்னா, ஜெயின் ஹவுசிங், சுப்ராய நகர், டெம்பிள் டவுன், சரஸ்வதிபுரம் விரிவு, ரங்கா நகர், பார்வதிபுரம், என்எஸ்கே சாலை, பாலாஜி நகர், இத்தனை 9 நகரம் சேர்ந்த பகுதி தான் இது. இத்தனையும் சிஎம்டி அப்ரூவ்டு கொண்ட இடம். இது சிஎம்டி அப்ரூவ்டு கொண்ட இடம். இந்த இடத்துக்கு வந்து எந்த வித கால்வாய் சிஸ்டமும் இல்லை. 2000 பெய்த மழையில வந்து 2004 வரைக்கும் நல்ல தண்ணி ஓரளவுக்கு அந்த அந்த 200 ரோட இப்போ உடச்சி கொடுக்கணும். இந்த மழைக்கு முன்னாடி இது ஐயா எம்பி ஐயா கூட இப்போ லெட்டர் கொடுத்துருக்கோம்.
அதுக்கு என்ன தகவலும் எதுவும் வரல. அது மிக பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு. இதை தான் நான் அந்த வேட்டிக்கு இப்போ பெண்கள் கூட இதை பற்றி சொல்ல போகிறாங்க இந்த பகுதியில் இடையில. அவ்வளோ பாதிக்கப்பட்ட இடத்துல இது ஏதாவது ஒரு சீர், ஏன்னா வரிகள் சரியாக கட்டுறோம், சிஎம்டி அப்ரூவ்டு இடம் இவ்வளோ எங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எதுவுமே இல்லை. இது ஜெயிலில் 1500 வீடு இருக்குது. இந்த பாஷன் 250 வீடு. இந்த காலையில் கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு அரசியல் கணக்கு போட்டால் கூட 10,000 ஓட்டுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் பாதிப்பு சொல்லி இடங்கள வாகனம், இப்போ 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பொருள் எத்தனை பெட்டு, அரிசி மூட்டையெல்லாம் தூக்கி போட்டோம் 15ல். இதோ 23 போன வருஷம். அவ்வளோ பாதிக்கப்பட்டு அந்த புகைப்படம்லாம் இருக்கு. நேரம் இல்லை, எடுத்து கொடுக்க முடியல எங்களால். தயவு செய்து இதை உரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.